குஷ்புமா என்னம்மா செய்து உனக்கு? ஜூஸ் கொண்டு வர குடிக்கிறியா? எதுவும் வேண்டாம்க்கா, நான் சொத்த நேரம் அப்படியே படுத்துக்கிடியே, என்னால இருக்கவே முடியல. செல்லம்மா கொஞ்சம் நல்லா விசிறி விடு செல்லம்மா. இந்த நேரத்துல பார்த்து கரண்ட் வேற போயிட்ட குஷ்புமா. இல்லைன்னா ஃபேனை போட்டுட்டு இந்த ரூம்லயாவது கொஞ்ச நேரம் போய் படுத்திருக்கலாம். உனக்கு என்னதான் செய்து திடீர்னு இப்படி வந்துச்சு? மைனி உங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். இவங்களுக்கு வெயில் ஒத்துக்கிடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், வெயில்ல தான் வேலை பார்க்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காவ. இப்ப வெயில் என்ன கம்மியாவா அடிக்குது மைனி? சரியான வெயில், ஒரே நாள்ல இப்படி ஆயிட்டாவ. நான் கூட பரவாயில்ல, தினமும் வேலைக்கு போயிட்டு இருக்காவா, எனக்கு பழகிட்டு. என்னாலயே ஆனாலும் வெயில்ல நின்று வேலை பார்க்க முடியலதான், ரொம்ப கஷ்டமா தான் இருந்து. ஆனா மைனி இப்பெல்லாம் வேலைக்கு வரதே இல்லல்ல, ரொம்ப நாளா வீட்டுல தானே இருக்காவ. திடீர்னு இன்னைக்கு மொட்டை வெயில்ல வந்து நின்று வேலை பார்த்த உடனே இப்படி கிருகிருன்னு வந்துட்டு அப்பவே வீட்டுக்கு போறேன்னு சொன்னாவ. எங்க அண்ணன் தான் போக கூடாது, அம்மை ஆசுவாவ வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டா. அதான் மைனி இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பார்த்தாவ, முடியவே இல்லை. அந்த ஆளை கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாவ. நான் தான் கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள படபடன்னு வந்துட்டு அதான் உளுந்தடிச்சு படுத்து கிடக்காவ. குஷ்பு கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லைன்னா மாறாது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்க்கா, எதுவும் வேண்டாம். நான் இப்படியே கடந்து கஷ்டப்படியே, எல்லாருக்கும் இதுதானே பிடிச்சிருக்கு. அத்தான் கூட கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம அந்த வேலை செய் இந்த வேலை செய்ன்னு சொல்லி அவக்கா. என் புருஷன் எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியே வேலை பார்த்தாதான் வீட்டுக்கு போறோம்னு சொல்லியாரு. யாருக்கும் நான் நல்லா இருக்கதே பிடிக்கல, அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணியாவ. குஷ்பக்கா என்னாச்சு, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? தோட்டத்துல வேலை பார்க்க போனல்ல, வெயிலே நின்று வேலை பார்த்ததுனால என் தங்கச்சிக்கு படபடப்பு வந்துட்டு அதான் வந்து இப்படி படுத்து கிடக்கா. ஏக்கா ஏன் இப்படியே போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. நான் புருஷனை கூட்டிட்டு வரேன், ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்றேன். அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். வேண்டாம், எங்கேயும் வரல, இப்படியே கிடந்து நான் கஷ்டப்படியே. இதுதானே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா சந்தோஷப்படட்டும். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏக்கா நீ மட்டும் நீ நல்லா பாத்துக்கக்கா. குஷ்பு நான் உன்னையும் நல்லா பாத்துக்கிடுவேம்மா. ஆனாலும் உனக்கு இருக்க பிரச்சனைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாதானே என்ன ஏதுன்னு தெரியும். கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமா. அக்காலும் கூட வாரேன். வேண்டாம்க்கா வேண்டாம், அத்தையே நீ இப்படி கஷ்டப்படுத்தின பிறகு நான் எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகணும்? நம்ம அம்மையா இருந்தா என்னை எப்படி கஷ்டப்படுத்தி பார்த்திருப்பாளா? மாமியாருங்கிறதுனால தானே எனக்கு இப்படிலாம் தண்டனை தராவ. அதுவும் எவ்வளோ ஒருத்தி பேச்சு கேட்டுக்கிட்டு. முன்னாடி மாதிரி அத்தை இல்லக்கா, நம்ம மேல பாசமே இல்லை. எவ்வளவு பேச்சு கேட்டுட்டோ நம்மளுக்குலாம் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாவ. மனசே சரியில்லைக்கா, உடம்பு சரியா இருந்தா என்ன, சரியா இல்லாம போனா என்ன? எல்லாம் என்னாச்சு குசுப்பியா இப்படி படுத்து கிடக்கா? ஏம்மா மைனிக்கு உடம்பு சரியில்லை. என்னால சொல்லியா உடம்புக்கு சரியில்லையா? காலையில இவன் நல்லா தானே தோட்டத்துக்கு போனா. அது தோட்டத்துல வெயில்ல நின்று வேலை பார்த்தாவல்ல, அதான் மைனிக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு நிக்க முடியல, உட்கார முடியல, மயக்க அடிச்சு விழுந்து கிடக்காவ. மயக்கமா வருதுன்னா ஒரு இளநீ வெட்டி கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் கொடுத்தாச்சு, அதனால அவங்களுக்கு சரியா வரல. அதான் படுத்து கிடக்காவ, கரண்ட் இல்லல்ல, அதான் இங்க படுத்திருக்காவ. சரி சரி, அது கொஞ்ச நேரம் இப்படிதான் இருக்கும், சரியாயிரும். படுத்தியல் மட்டும் நீங்களும் உங்களுக்கு வேலை பாருங்க. அதானே, நான் என்ன ஆனா என்ன, யாருக்கும் கவலை கிடையாது. கெட்டின புருஷன்ல இருந்து மாமியார்ல இருந்து இந்த வீட்டுல சின்னதுல இருந்து பேச்சு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏலா குசுப்பு என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி சாட பேச்சு பேசியா? உடம்புக்கு சரியில்லைன்னு 3 பேர் உட்கார்ந்து விசிறிக்கிட்டு இருக்காங்க, இது மட்டும் உனக்கு நல்லா பேச்சு வருதே. உடம்பு சரியில்லைன்னா பேசக்கூடாது, அதுவும் இந்த வீட்டுலன்னா நான் மட்டும் வாயை திறந்துடவே கூடாது, யாருக்கும் பிடிக்காது. நீ பேசிய விதத்துல பேசினா எல்லாருக்கும் பிடிக்கதான் செய்யும். அக்காகாரி இருக்க அவளை என்ன பிடிக்காமையா வீட்டு வெளியே தள்ளிட்டோமாங்க. உன் பேச்சு செயலு என்ன எதுவும் சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் உனக்கு வருது. பாத்துக்கக்கா, இந்த மாதிரி நிலைமையா இவியதான் வர வச்சிருக்காவ. நான் பேசியது பாரு, நான் எல்லாத்துக்கும் காரணமா. குஷ்பு சும்மா இரு, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் பேசாம படுத்துக்க. அத்தை ஏதோ வருத்தத்துல பேசிட்டு இருக்காவ, அதை பத்தி ஏதோ நினைக்காண்டாம். ஏம்மா மைனிக்கு வெயில்ல நின்று வேலை செய்யவே முடியலம்மா, ரொம்ப கஷ்டப்படியாவ. அதனாலதான் இந்த மாதிரி வந்துட்டு. இனி வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க, மாவியால வீட்லயே இருக்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுல, தண்டனை கொடுத்ததுதான். நீ எப்படி வேலை செய்ய? இவ கூட வேலை செய்யறியா இல்ல எல்லாமே உட்கார்ந்து இருந்துட்டு வாரியா? இல்லம்மா, நானும் வெயில்ல தான் கிடந்து வேலை பார்க்கேன். அண்ணன் எனக்கு வேலை கொடுத்துட்டு தான் இருக்காவ. எனக்கு முன்னாடியில இருந்தே வேலை பார்த்து பழக்கம் இருக்குல்ல, அதனால ஒன்றும் தெரியல. மைனி கொஞ்ச நாளா வீட்லயே இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்த உடனே இந்த மாதிரி ஆயிட்டு. அவளுக்கும் போக போக எல்லாம் சரியாயிரும். வெயில்ல வேலை பார்த்தாதான் வீட்டோட அருமை என்னன்னு தெரியும். வீட்டுல சும்மா இருந்தா நீ வச்சதுனால தானே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு திரியிறியே. நம்ம தோட்டத்துல போய் வேலை பார்த்தாலும் ஒரு தப்பும் வராது. அதான் எனக்கு என்ன ஆனாலும் யாருக்கும் இங்க கவலை இல்ல. அப்படி சொல்லாத குஷ்பு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைனி எனக்கு
என்னாச்சு குஷ்பாக்காக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி படுத்திருக்காவ? எவ்வளவு வந்து இங்க நின்னு நல்ல மாதிரி நாடகம் போடாண்டா. நான் படிய கஷ்டத்துக்கு காரணம் யாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப வந்துட்டு இப்ப நடிக்காண்டா. ஏல குஷ்பாவை என்ன கேட்டுட்டவ நீ? குஷ்பாக்காக்கு என்னாச்சுன்னு கேட்டா நல்லா இருக்கே இல்லனா நல்லா இல்லன்னு சொல்லு. முடியாம படுத்திருக்கேங்க அந்த பிள்ளையே குத்துறி எதுக்கு? நல்ல எண்ணத்துலயே வந்து கேட்காவ. என்ன இவெல்லாம் இருக்காளேங்கிற எண்ணத்துல வந்து கேட்காவ. எனக்கு சில பேரை பத்தி தெரியாதுன்னு நினைக்காதுங்க, நல்லா தெரியும். இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியல, எல்லாருக்கும் தெரியும். நீ மட்டும் தான் காரணம். நீ ஐயா அம்மையே வீடு தேடி போய் கேட்க கூடாத கேள்வியெல்லாம் நீ கேட்டுட்டு வந்திருக்க. ஆனாலும் அந்த பிள்ளை மனசு கேட்காம நீ வந்து இப்படி படுத்திருக்கேன்னு விசாரிக்க. அத கூட புரிஞ்சுக்கிட முடியாம இப்படி பேசிய அவள நீ. உனக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையானே தெரியல. ஏம்மா மைனியே ஏற்கனவே உடம்பு சரியில்லாம படுத்திருக்காவ. அவியல யாசதம்மா. ஆமா எனக்கு யாசனைன்னு வேண்டுதல். அவ பேசி பேசி பாரு. நான் இந்த வீட்ல இருக்கவியல எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்கேன். அவதான் வேணும் இவதான் வேணும் யாரையும் நான் இது வரைக்கும் பிரிச்சு பார்த்தது கிடையாது. நீங்களா என்ன தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். நல்ல எண்ணத்தோட அந்த பிள்ளை கேட்க வந்ததுக்கும் யாசியா கேட்காம இருந்தாலும் யாசதான் செய்வா. மொத்தத்துல நல்லதும் ஆகாது கெட்டதும் ஆகாது. என்ன நடந்தாலும் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு ரூமுக்குள்ள கிடக்க வேண்டியதுதான். எல்லாம் ரோசாவும் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி சொத்தல சர்க்கரையும் உப்பையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஆத்தி கொண்டு வந்து குடி. குடிச்சிட்டு ரூம்ல போய் சொத்த நேரம் படுத்தியல் மட்டும் சரியாயிடும். நாளை காலையில வேலைக்கு போனா எழும்பி போக சொல்லவள. ஏம்மா அவியலே வந்து முடியாம படுத்திருக்காவ. இப்ப எதுக்கு வேலையை பத்தி பேசுறிய? விடுங்கம்மா, மைனி வீட்லயே இருக்கட்டும். ஏன்னா அவளுக்கு ஒண்ணும் செய்யாது ஒண்ணும் செய்யவும் இல்ல. நாங்களாம் அந்த காலத்துல இருந்து இந்த வெயில்ல தான் வேலை பார்த்திருக்கோம். அதனால அவளை போய் முதல்ல ரூம்ல படுக்க சொல்லு. காலையில வேலைக்கு போனா அதெல்லாம் யாரும் மறக்காண்டா. ஒழுங்கா அந்த வெயில்ல போய் வேலை பார்த்தாதான் வீட்ல இருக்க வேலை எப்படி மதிக்கணும் நடத்தணும்னு தெரியும். வீட்ல சும்மா ஏறினோடனே யாரை எப்ப பிடிச்சி ஏசலாம் என்ன பண்ணலான்னே தோணிக்கிட்டு இருக்கு அவளுக்கு. அதுக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கு. நான் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய சொல்லு. போங்க போங்க எழுப்பி அவியவே வேலை பாருங்க போங்க. பாத்தியாக்கா அத்தை எப்படி பேசிட்டு போறாவ பாரு. நானே இந்த வீட்ல யாருக்குமே ஆகாது. எனக்கு இவ்வளவுக்குள்ள உடம்பு சரியில்லை, வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு போறாவ. சரி குஷ்பு வருத்தப்படாத, நீ போய் ரூம்ல படு. நான் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். எதுவும் செய்யாது, சரியாயிரும். மச்சான் மச்சான் மச்சான். என்னையாம் நீ? கீழே என்ன நடக்குது தெரியுமா? தெரியலையே, என்னாச்சு? உங்களுக்கு எதுவுமே கேட்கலையா? இல்லையாம் நீ, நான் குளிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? குஷ்பக்காக்கு உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு? தோட்டத்துல வந்து வேலை பார்த்தாங்கல்ல, அதான் உடம்பு சரியில்லாம வந்துருச்சு. ஆமா நானும் பார்த்தேன், தோட்டத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் உங்களுக்கு முடியாதுன்னு தெரியுதுல, எதுக்காக தோட்டத்துக்கு வரணும்? அத்தை தண்டனை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியாதோ? எங்க அம்மாவா? எதுக்கு? குஷ்பக்காவும் செல்லம்மா மைனியும் சரோஜினி அம்மா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்காங்க. நகை ஒழுங்கா போடலல்ல, அதை பத்தி பேசியிருப்பாங்க போல. அத்தை அதை பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவங்க போய் ஏதோ கேட்டிருக்காங்க போல. அதனால கோவத்துல அத்தை தோட்டத்துல போய் வேலை பாருங்க, அதான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியா? அம்மா தண்டனை எல்லாம் கொடுப்பாங்களா? தெரியல மச்சான், ஆனா ரொம்ப கோவத்துல தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அண்ணியும் மைனியும் வந்து தோட்டத்துல வேலை பார்த்திருக்காங்க. வெயில்ல தான் நின்று வேலை பார்க்கணும்னு சொன்னாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு போய் திடீர்னு தோட்டத்துல வேலை பார்த்த உடனே மயக்கம் வந்துருச்சான். அதான் ஒரு மாதிரி வந்து படுத்திருக்காங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. இங்க பாரியாம் நீ, அம்மாவே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இல்ல நான் கேட்டேன், அதுக்கு நாங்க நலன் விசாரிக்க தான் போனோம். அத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. அம்மா சும்மாலாம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி புஷ்பண்ணியும் செல்லம்மாக்கவும் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. எண்ணெய் ஊத்தி விட்டு சரோஜினி கையை காலை உடைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே சரோஜா அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா சரோஜினிக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அப்படியா? ஆமா, ரொம்ப மோசமானவங்க. என்கிட்ட நல்லவங்க மாதிரி தான் பேசுறாங்க. அப்படிலாம் செய்யலன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க மச்சான். நீ நினைக்கிறது தப்பு யாமினி. அவங்க மனசுல ரொம்ப மோசமான எண்ணங்கள் இருக்கு. வெளியே எல்லாத்தையும் நல்லவங்க மாதிரி பேசுறாங்க, ஆனா அவங்க மோசமானவங்க தான். அம்மா அதனால தான் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. நீ அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணாத, அவங்க கூட ரொம்ப பேசவும் செய்யாத. அப்புறம் உன்னையே ஏதாவது விஷயத்துல மாட்டி விட்டுற போறாங்க. சிஜி இல்ல மச்சான், நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நீ பண்ண மாட்டே யாமினி, ஆனா அவங்க ஏதாவது பண்ணிட்டு உன் மேல பழி போட்டுற போறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவங்க கிட்ட ரொம்ப பேசி பழகாது, சரியா? சரி மச்சான். அப்பனா நான் சரோஜினி கூட நல்லா பேசட்டுமா? சரோஜினி கூட நீ ரொம்ப பேச வேண்டாம். ஏன் மச்சான்? அவளும் சரி கிடையாது. எதுக்கு அப்படி சொல்றீங்க? அது உனக்கு சொன்னா புரியாது யாமினி. திடீர்னு சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அதே மாதிரி உன்னையும் மாத்திட்டானா நீ என்ன விட்டு போயிருவல்ல. மச்சான் நான் அப்படிலாம் போக மாட்டேன்.
உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லையாம், எல்லாரும் சேர்ந்து உன்னை மாத்திரக்கூடாதுல்ல. நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும். அம்மா உன் மேல ரொம்ப நல்ல எண்ணம் வச்சிருக்காங்க. தெரியும் மச்சான். அம்மாக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க கூட எல்லாம் சேர்ந்து உன் பேரை நீயே கெடுத்துக்க கூடாது. ரோசா பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க கூட வேணா நல்லா பேசிக்க. ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அளவாவே பேசு. ரொம்ப நெருங்கவும் வேண்டாம், விலகவும் வேண்டாம். சரி மச்சான். அம்மாக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். நீ எந்த தப்பு பண்ணிடக்கூடாது. அம்மா கிட்ட மட்டும் நீ கெட்ட பேரே எடுத்துடக்கூடாது, சரியா? சரி மச்சான். அம்மா கிட்டன்னு இல்ல, யார்கிட்டயுமே நீ கெட்ட பேர் எடுக்க கூடாது. நல்ல பிள்ளையா நடந்துக்கிடணும். சரி மச்சான். நீ அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி. சரி, நீ இங்கே இருந்துக்க. நான் போய் அஸ்வின் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். சரி மச்சான். மச்சானுக்கு என் மேல எவ்வளவு பாசம். யாரு கூடயும் சேராத, உன் குணத்தை மாத்திக்காதன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் மச்சான் இவ்வளவுக்குள்ள சொல்லிட்டு போறாங்க. நானும் மச்சான் சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டயும் நல்ல பேரை எடுத்து காட்டுவேன். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிடுவேன். மச்சானுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிடுவேன். முதல்லலாம் மச்சான் என் மேல கோவப்படுவாவ. ஆனா இப்போ என்னையும் நல்லபடியா நடந்துக்கன்னு சொல்லிட்டு போறாவ. எவ்வளவு மாறி இருக்காவ மச்சான். மச்சான் நல்ல குணமா தான் இருந்திருக்காவ. நம்மளுக்கு தான் தெரியல. யாருக்கா இருந்தாலும் பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணு கூட திடீர்னு கல்யாணம் நடந்தா கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரிதான் மச்சான் என் கூட கொஞ்ச நாள் கோவப்பட்டிருக்காவ. அதுக்கு பிறகு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு புரிஞ்ச பிறகு மச்சான் நீ மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாவ. இப்போ என் கூட நல்லா பேசியாவ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்வின், டே அஸ்வின், புஷ்பா இன்னைக்கு அம்மா தண்டனை கொடுத்துருக்காங்க, உனக்கு தெரியுமா? தோட்டத்துல வெயில்ல வேலை பார்க்கணுமா, அதான் தண்டனையா. டே அது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்கடா. அதனால அவங்க மாட்டிக்கல, தப்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஆமாண்டா, சரோஜினி அம்மா கிட்ட போய் அந்த நகை விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதை பத்தியே அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கடா. அதே மாதிரி போய் பேசுனதுனால அம்மா கோவப்பட்டு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. ஆமாண்டா, நம்ம நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் குஷ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க பேர்ல கண்டிப்பா சொத்து எழுதி வைக்க மாட்டாங்க. டேய், அவங்க வைஃப் குஷ் பண்ணி தானே, அதனால கண்டிப்பா ராமண்ணனுக்கு இந்த சொத்து போவாது. குஷ் பண்ணியோட குணம் ஆகாதுன்னு அம்மாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால இந்த சொத்தை கண்டிப்பா ராமண்ணனுக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. டேய், நீ எங்க இருந்துட்டா வந்த இதுல? ஆமாண்டா, சரோஜினிக்கு சீக்கிரமா ஒரு முடிவை கட்டிடலாம். சோ ஆனந்த அண்ணன் பேர்லயும் கண்டிப்பா எழுதி வைக்க மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது லட்சுமண அண்ணனும் ரோசாப்பூ அண்ணியும் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னே தெரியலடா. அதான் ஐடியா இருக்கேடா, லெட்டர். நீ வாய முடிச்சு சும்மா இரு அஸ்வின். இதை விட வேற நல்ல ஐடியா கிடையாது. ஒரே கல்ல ரெண்டு மாங்காவை அடிச்சிடலாம். ஆமா, இப்படி லெட்டர் எழுதி போட்டா அந்த சுப்பிரமணியம் காலி, இங்க இந்த சரோஜினி அண்ணியும் காலி. என்னடா ஆச்சு உனக்கு? பாசம் தடுக்குதோ? இங்க பாரு அஸ்வின், சென்டிமெண்ட்ல இப்படி போய் லாக் ஆகாத. அப்புறம் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நம்ம இங்க நடிக்க தான் வந்திருக்கோம், இவங்க கூட வாழ்றதுக்காக வரல, சரியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்படியே இந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இந்த குடும்பத்துல ஒரு ஆளா லைஃப் ஃபுல்லா வாழ்ந்து செத்து போலான்னு சொல்றியா? என்னாலாம் முடியாது. சொத்தை எழுதி வாங்குறோம், வெளிநாட்டுக்கு கிளம்புறோம். இங்க இருந்தா தானே நம்மள பிடிப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். சொத்தை எழுதி வாங்கின உடனே அது வாங்குறதுக்கு என்கிட்ட ரெடியா ஒரு ஆள் இருக்காரு. அதை மொத்தமா அவர்கிட்ட வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும். நீ என் கூட வெளிநாட்டுக்கு வாரியா இல்லையா?
இங்க பாரு அஸ்வின், வெளிநாட்டுக்கு போனா இங்க உள்ளவங்க யாருமே நம்ம பார்க்க தேவையில்ல. அவங்க எப்படி போனா உனக்கு என்னடா? வெளிநாட்டுலயே எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? எல்லாருமே அழகா இருப்பாங்க. ஆமாடா, நம்ம கைக்கு மட்டும் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கியேன், ஒரு சித்தி என்ன 10 சித்தி கூட உனக்கு கிடைப்பாங்க. பணம் தான் எல்லாம் அஸ்வின். பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது. அதை புரிஞ்சுக்க. இங்கேயே உங்களுக்கு அடிமையா வேலை பார்த்து காலம் முழுக்க வாழ முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க இல்ல வாழாம போறாங்க, அதை பத்திலாம் ஐ டோன்ட் கேர். எனக்கு என் லைஃப் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் லெட்டர் எழுத தான் போறேன். இப்ப பாரு அஸ்வின், உனக்கு நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமா? அப்போ பாசத்தையும் விசுவாசத்தையும் என் மேல மட்டும் வை. கொண்டவங்க மேல எல்லாம் வச்சு வேஸ்ட் பண்ணாத. அவங்களால உனக்கு 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. என் கூட நீ இருந்தா ராஜ வாழ்க்கை வாழலாம். நான் சொல்றதெல்லாம் கேளு சரியா? இந்த விஷயம் நம்மளை தாண்டி வேற எங்கேயும் போக கூடாது. இன்னைக்கே நான் போய் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்றேன். அப்பதான் சரோஜினியை இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்த முடியும். ஆமா, இந்த மாதிரி ஒரு லெட்டர் பார்த்தா யாரும் அவங்கள வீட்லயே வச்சிருப்பாங்க. ஆனந்த் அண்ணன் ஒருத்தரே போதும், அவங்கள அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க. பாவம் புண்ணியம் பார்த்தா நம்ம வாழ முடியாது அஸ்வின். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அப்புறம் எதுக்கு போவோம்னா சொல்லிட்டு இருக்க? இங்க யாரும் பாவம் கிடையாது. நான் போய் லெட்டர் எழுதி போட்டுட்டு வரேன். யாருக்கிட்டையும் இதை பத்தி வாயை திறக்காம இரு.